ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம், சென்னை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இந்த முறை பேச போகிற தலைப்பும் பார்த்து முக்கியமான விஷயம். எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், பட்டா மாற்றுறது வருவாய்த்துறையில் போய் பட்டா மாற்றுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம். இல்லை நிலத்தை அளக்கிறதுக்கு போகிறோம், இல்லை பிழை திருத்த போகிறோம், அந்த சர்வே நம்பரில் பிழை திருத்த போகிறோம், இல்லை யூடிஆரில் பிழை திருத்தம் இருக்குது, அப்புறம் பட்டா கொடுக்குறத ஏற்று நம்ம மேல்முறையீடு செய்கிறோம். அந்த மாதிரிலாம் பண்ணான்னா ஒரு மனு கொண்டு போய் கொடுக்குறோம். ஆனால் அரசாங்க அதிகாரிகள் பார்த்திங்கன்னா வருவாய்த்துறையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அந்த மனுக்கு கிடப்பில் போட்டுடுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஜனங்களும் போய் அதை பற்றி போய் மண்டே பிடிச்சின்னு திங்கக்கிழமை போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுக்குறது, அப்புறம் ஜமாபதி மனு கொடுக்குறது, தீர்வே கிடையாது. இப்படி ஈர்த்துக்கினே போகுது. இப்போ இந்த மாதிரி கொடுக்குற பொதுமக்கள் வருவாய்த்துறையில் கொடுக்குற அந்த மனுக்கள் மேலே வரை இல்லாமல் ஈர்த்துக்கினே போகுதுன்றதால உயர்நீதிமன்றத்துக்கு இந்த மாதிரி சம்மந்தமான வழக்குகள் அடிக்கடி வந்ததால் உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கேன். நான் அந்த தீர்ப்பை பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைனால் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்த்து கொடுக்குறேன். அந்த உயர்நீதிமன்றம் போட்ட தீர்ப்பின் அடிப்படையில் ஒரு சர்க்குலரை நில நிர்வாக ஆணையர், தமிழ்நாடு நில ஒரு ஆணை போட்டிருக்கார், ஒரு சர்க்குலர் சுற்றறிக்கை போட்டிருக்கார். சுற்றறிக்கை பார்த்திங்கன்னா எந்த வெப்சைட்லேயும் இதுவரை ஏற்றவே கிடையாது. இந்த சுற்றறிக்கை யார்கிட்டையுமே கண்டிப்பாக இருக்காது. இந்த சுற்றறிக்கை இருந்தால் உங்கள் பட்டா மாற்றத்தில் மனு, இல்லை பிழை திருத்துற மனு, இல்லை யூடிஆரில் ஏற்பட்ட தவறை திருத்துற மனு, இல்லை அப்பீல் போகிறீங்க பட்டாவில் நடவடிக்கை எடுக்கலாம், நீங்கள் டேரெக்டாக கோர்ட்டுக்கு வந்துடலாம், நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்துடலாம் டேரெக்டாக. இவங்க நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா நான் என்னென்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ அண்மையில் இப்போ தான் இந்த மாதம் தான், பிப்ரவரி மாதம் தான் இந்த ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன். உங்களுக்காக தான் வாங்கியிருக்கேன் இந்த தீர்ப்பை, எனக்காக ஒன்றும் கிடையாது. இந்த தீர்ப்பு எங்கேயுமே இருக்காது. வெப்சைட்டில் போய் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற இடத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். சுற்றறிக்கை பார்த்துக்கங்க. சுற்றறிக்கை நாக்கா எண் 615632/2022, நாள் 17/7/2023, நில நிர்வாக ஆணையர் அலுவலகம், சென்னை. சுற்றறிக்கை பொருள்: நில நிர்வாகம் வருவாய் ஆவணங்களில் நில உடைமைகள் தொடர்பான பதிவுகள் மீதான மேல்முறையீடுகள், சீராய்வு மனுக்கள், பொதுமக்களால் அளிக்கப்படும் பல்வேறு வகையான நிலம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்த மனுக்கள் தொடர்பாக தகுதி வாய்ந்த அலுவலர்களால் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஒருங்கிணைந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுதல் தொடர்பாக. அதாவது நீங்கள் பட்டா மாறுதல் சம்மந்தமாக கொடுக்குறீங்க இல்லையா, அந்த மனுக்கள், மேல்முறையீடுகள், சீராய்வு மனுக்கள், பப்ளிக் கொடுக்குற எந்த வகையான மனுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ நாளைக்குள்ளே முடிக்கணும், அது என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதல் அரசாங்கம் நில நிர்வாக லேண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிஷனர் போட்டிருக்கார். ரொம்ப முக்கியமான சர்க்குலர் இது, சுற்றறிக்கை. இதில் இந்த பார்வையில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தோட இந்த ஜிஓலாம் போட்டுட்டு கடைசியாக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணையன் 12/8/75/2003 உத்தரவு நாள் 27/4/2003, 7/6/2023, 20/6/2023. அந்த முக்கியமான மேட்டரை மட்டும் படிச்சிடுறோம் பாருங்கள். தமிழில் தான் இருக்குது. தனிநபர்களின் பட்டா நிலங்கள் தொடர்பான பதிவுகள் வருவாய்த்துறை ஆவணங்களில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் அத்தகைய பதிவுகள் கீழே குறிப்பிட்டுள்ள பல்வேறு வகையான கோரிக்கை மனுக்கள் பொதுமக்களால் சமர்ப்பிக்கப்பட்டு வருகின்றன. பட்டா மாறுதல் மேல்முறையீடு, சீராய்வு மனுக்கள், நகர நத்தம் நிலவரி திட்ட மேல்முறையீடு, சீராய்வு மனுக்கள், நில உடைமை மேம்பாட்டு திட்ட மேல்முறையீட்டு மனுக்கள், யூடிஆர், பல்வேறு வகையான வருவாய் ஆவணங்கள் பதிவுகளில் உள்ள எழுத்து பிழைகள், பரப்பு பிழைகளை சரி செய்ய கூறுதல். என்னென்னா சர்வே கொடுக்குற இதில் எழுத்து பிழை ஏதாவது வந்துடும், சர்வே நம்பரில் தப்பு வரும். அதே மாதிரி பரப்பில் உங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, சர்வே நம்பரில் எக்ஸ்டெண்டு 10 சென்ட்டுன்னா 5 சென்ட் கொடுக்குறது, இல்லை 6 சென்ட் கொடுக்குறது, இல்லை 3 சென்ட்டு 4 சென்ட் குறையுது. இந்த மாதிரி பிழை திருத்தத்துக்காக வருவாய்த்துறை தாசில்தார்கிட்ட நீங்கள் கொடுக்குற அந்த மனுக்கள், மேற்கண்ட மனுக்களின் மீது சம்பந்தப்பட்ட வருவாய் சார்நிலை அலுவலர்களால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் காலக்கெடு குறித்து அவ்வப்போது வழிகாட்டு சுற்றறிக்கைகள் அரசாலும் இவ்வாணையத்தாலும் வெளியிடப்பட்டுள்ளன. அரசாலும் இவ்வாணையகத்தாலும் வெளியிடப்படும் மேற்கொண்ட இனங்களில் குறிப்பிட்ட காலவெடுக்குள் உரிய வழிமுறைகள் பின்பற்றி ஆணைகள் பிறப்பிக்கப்படாத நேர்வுகள் தொடர்பாக அரசின் கவனத்திற்கு வந்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக மாண்புமிகு உயர்நீதிமன்றங்களில் அவ்வப்போது வழக்குகள் தொடரப்பட்டது. மேலும் மேற்கண்ட மனுக்களை கையாளுவது தொடர்பாக வெவ்வேறு வகையான நடைமுறைகள் சார்நிலை அலுவலரால் பின்பற்றப்படுவதாக தெரியவந்துள்ளது. இதனை தவிர்க்கும் வகையிலும்
கடந்த காலிலும் இதே நேர்களில் அரசால் பிறப்பிக்கப்பட்ட பல்வேறு ஆணைகளை கருத்தில் கொண்டு மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது உரிய காலக்கெடுவிற்குள் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை உறுதி செய்ய கீழ்கண்ட ஒருங்கிணைந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படுகின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம்மந்தமாக நிறைய வழக்குகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி விதமாக கையாளுறாங்க வருவாய்த்துறையினர். அது தப்பு, எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இல்லைன்னா சொல்கிறாங்கன்னா இப்போது பட்டா மாறுதல் மனுக்கள் வந்து இணைய வழியாக, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், இணைய வழி சேவை மையம் 100% உட்பிரிவு உள்ளது, உட்பிரிவு இல்லாத வழி அதுக்கு வருது, ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காக தனியாக பதிவேடுகள் பராமரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதியெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்க, முக்கியமான பாயிண்ட் மட்டும் படிக்கிறேன். இப்போ இது வந்து 7-8 பக்கம் இருக்குது. அப்புறம் மனுக்களை பெற்றவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதர அனைத்து வகையான மேல்முறையீடு சீராய்வு பிழை திருத்த மனுக்களை பெற்றவுடன் என்ன பண்ணால், பொதுமக்களிடம் பெறப்படும் பல்வேறுகான மேல்முறையீடு சீராய்வு பிழை திருத்த மனுக்கள் எந்த அலுவலகத்தில் குறைதீர் முகாமில் பெறப்பட்டாலும் அம்மனுவினை சம்பந்தப்பட்ட தகுதி வாய்ந்த அலுவலருக்கு 10 நாட்களுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்நிலையில் மற்ற அலுவலகங்களில் விசாரணை அலுவலர்கள் இம்மனுவின் மீது எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளப்பட வேண்டியதில்லை. இந்த மனு ஒருத்தட்ட கொடுத்துட்டீங்கன்னா அது சம்மந்தமாக வேறு அதிகாரி எந்த விசாரணையும் பண்ணக்கூடக்கூடாது. மனுக்கள் மீது இறுதி ஆணைகள் பிறப்பிக்க தகுதி வாய்ந்த அலுவலர்கள், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் மனுக்களை பெற்றுக்கொண்ட உடனே என்ன பண்ணோன்னா வந்து அதுக்காக ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி அதை பதிவு பண்ணணும்னு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவணங்கள் மற்றும் கோப்புகளை பெறுதல். அலுவலகத்திற்கு வரப்பெற்ற மனு தொடர்பான கோப்புகள் மற்றும் இதர ஆவணங்களை சம்பந்தப்பட்ட சார்நிலை அலுவலகிலிருந்து 15 தினங்களுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் ஆர்டிஓட்ட பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சிங்களேன், தாலுகா ஆஃபீஸ்லேருந்து அந்த மனு அந்த ரெக்கார்டெலாம் வரணுன்னா 15 நாளைக்குள்ளே வந்துடணுன்றாங்க. இவன் உங்களுக்கு தெரியும், மனு கொடுத்தீங்கன்னா ரெக்கார்டு வரத்துக்கு வருஷக்கணக்கில் ஆகும், பக்கத்துலேயே இருக்கும், வரவே வராது. எல்லாம் தமிழில் இருக்கிற சட்டலரை நீங்கள் படித்து பார்த்துக்கங்க, டவுன்லோட் பண்ணி. இந்த முக்கியமான பேரா மட்டும் படிக்கிறேன். மேல்முறையீடு ஸ்திரன் மனுக்கு தொடர்பான எவ்விதமான விசாரணை சார்நிலைகளில் மேற்கொள்ள வேண்டியதில்லை. அப்பீல் போட்டாங்க இல்லை சிறை மனு போட்டாங்கன்னா அதில் கீழே இருக்கிற அந்த தாசில்தார் மாதிரி ஆட்கள் வந்து அதிகாரிகள் வந்து எந்த விசாரணையும் மேற்கொள்ளக்கூடாது. அப்பீல் யார்கிட்ட ஆர்டிஓட்டு கலெக்டர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க மட்டும்தான் பண்ணணும். மனுக்களை சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்தலாம், இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடத்தலாம்னு சொல்கிறாங்க. விசாரணைக்கான அழைப்பாணைகள், இப்போ விசாரணை மனு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட மனுதாரர் எதிர் மனுதாரருக்கு அழைப்பாணைகள் பிறனபிள் குறைந்தது 15 தினங்களுக்கு முன்பாக, அதாவது நீங்கள் ஒரு மனு கொடுத்துட்டீங்க, உங்கள் மனு மேலே விசாரணை நடத்த போகிறாங்க அப்படின்னா 15 நாளைக்கு முன்னாடியே, இப்போ ஒரு விசாரணை என்ன நீங்கள் நடத்த போகிறாங்களோ அதுக்கு 15 நாளைக்கு முன்பாகவே உங்களுக்கு அழைப்பாணை வந்து இப்போ உங்களுக்கு பதிவு தபாலில் அனுப்பிச்சிடணும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பதிவு தபாலில் முன்கூட்டியே டைம் கொடுத்துட்டு அழைப்பாணை அனுப்பாமல் விசாரணை நடத்தவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. கிராம முறையிலையோ அல்லது சம்மந்தப்பட்ட நேராக கொடுக்கணும், இல்லை விஓ மூலியமாக கூட சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது எதிர்பாராத காரணமாக அந்த விசாரணையை தள்ளி வச்சாங்கன்னா அந்த தள்ளி வைக்கிற விவரத்தை கூட உங்களுக்கு தகவல் வந்து சொல்லிவிட்டு அடுத்த விசாரணை எப்போ சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சீனியாரிட்டி அடிப்படையில் இந்த விசாரணை நடத்தணும்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, உங்களுக்கு உங்கள் செல்பேசி மின்னஞ்சல் முகவரி ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு கூட அனுப்பிச்சி உங்களுக்கு விஷயம் சொல்லணும். உங்களுக்கு சொல்லாமல் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது. விசாரணை தள்ளி வச்சா கூட உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. முக்கியமான இந்த டைம் டேபிள் மட்டும் சொல்லிடுறேன், பார்த்துங்க. மனுக்கள் மீது இறுதி ஆணைகள் பிறப்பிப்பதற்கான கால வேலை. ஒரு மனு கொடுத்துட்றீங்க, அந்த மனு வந்து அந்த வருவாய்த்துறையினர் எவ்வளோ காலத்துக்குள்ளே முடிக்கணுன்ற அந்த விஷயத்தை சொல்லிடுற பாருங்க கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 5ல் மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உரிய வாய்ப்புகள் வழங்கியும் அவசியமற்ற காரணங்கள் அடிப்படையில் விசாரணையை ஒத்திவைப்பதை தவிர்த்தும் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை விரைந்து முடித்து விசாரணை அலுவலரால் கீழ்கண்ட அட்டவணையில் இடம்பெற்றுள்ளவாறு உரிய காலத்திற்குள் இறுதி ஆணைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். அதாவது உங்கள் கொடுக்குற அந்த மனுக்கள் மேலே இந்த கீழே அட்டவணையில் கொடுத்துருக்குற காலத்துக்குள்ளே கண்டிப்பாக விசாரணை முடிச்சே ஆகணும். வருஷ கணக்கில் இனிமேல் உங்கள் பட்டா மாறுதல் சம்மந்தமான மனு இல்லாத எந்த பிழை திருத்த மனு, யூடிஆரில் இருக்கிற நத்த பட்ட மனு, எந்த மனு வந்து நிலத்தை அளக்கிறது எந்த சம்மந்தமான மனுவாக இருந்தாலும் இனிமேல் வருஷ கணக்கில் இழுக்கவே முடியாது ரெவன்யூவால். ஒன்று பாருங்க, வரிசை எண் 1 விசாரணையின் படிநிலைகள். எதுக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய அதிகபட்ச கால அளவு. மனுவினை பெற்ற பின் அதனை கூர்ந்தாய்வு செய்து தகுதியான மனுவினை மனுக்கள் பதிவேட்டில் பதிவு செய்து முதுநிலையின் வழங்குதல். உங்கள் மனு வந்த உடனே அது பதிவு பண்ணி அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடணும். அந்த நம்பர் பண்ணுறது எவ்வளோ நாளைக்குள்ளே எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மனு வாங்கினது 15 நாளைக்குள்ளே அவங்க பெட்டிஷனை நம்பர் பண்ணிடணும். ஒரு ரெவன்யூக்கு யார் ஆர்டிஓ கொடுத்தாலும் சரி, கலெக்டர் கொடுத்தாலும் யார் கொடுத்தாலும் சரி, உங்கள் மனு வாங்கினதுலேருந்து சீனியாரிட்டி பிரகாரம் உங்கள் மனு வாங்கினது 15 நாளைக்குள்ளே உங்கள் மனுவுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடணும்.
2 விசாரணை தொடர்பான சார்நிலை அலுவலின் கோப்பினை பெறுதல் 15 நாட்கள். இப்போ நீங்கள் கலெக்டர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்க, பட்டா மாற்ற தப்பு, இதை ரத்து பண்ணணும், இல்லை நேரடியாக விசாரணை நடத்தணும், இல்லை ஆர்டிஓட்ட கொடுக்குறீங்க, வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை மாவட்ட தலைவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த நீங்கள் நடக்கிற கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பார்த்துருக்கேன். மனுவை கொடுத்துருவாங்க, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து சம்மன் போனால் கூட தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து விஓக்கிட்டேருந்து அந்த ரெக்கார்டு வரவே வராது. இனிமேல் அதுக்காக நீங்கள் அவசியமாக கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க, இல்லை ஆர்டிஓட்ட கொடுத்துட்டீங்கன்னா கீழே இருக்கிற தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து, இல்லை கலெக்டர் பெட்டிஷன் கொடுத்துட்டீங்க, ஆர்டிஓ கோர்ட்லேருந்து, ஆர்டிஓக்கிட்டேருந்து, இல்லை தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வரணுன்னா மனு கொடுத்ததுலேருந்து 15 நாளைக்குள்ளே ரெக்கார்டு அனுப்பிச்சே ஆகணும், வச்சுக்க முடியாது. இனிமேல் வருஷ கணக்கில் வச்சுக்கிட்டு ஏமாத்துற வேலையில் இனிமேல் நடக்காது. 3 அத்தியாவசிய நிறுவனங்கள் சாரணி அலுவலர்களின் அறிக்கை பெறுதல். ஏதாவது தாசில்தார் விஏஓ ரிப்போர்ட் ஏதாவது உங்களுக்கு இந்த நில சம்மந்தமான நீங்கள் கொடுத்துருக்க அந்த மனு சம்மந்தமாக ஏதாவது விசாரணை நடத்தி அறிக்கை கொடுக்கணுன்னா மனு கொடுத்த அந்த தேதியிலேருந்து நம்பர் பண்ண தேதியிலேருந்து 30 நாளைக்குள்ளே அந்த அறிக்கை கண்டிப்பாக அவங்க கொடுத்தே ஆகணும், தள்ளி போட முடியாது. அப்போ 4 அழைப்பாணைகள் அனுப்பி விசாரணை நடைமுறைகளை மேற்கொள்ளுதல். சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் 2 விசாரணைக்கு மேல் நடத்தப்பட வேண்டிய சூழ்நிலை 90 நாட்கள் என்ற அதிகபட்ச கால நடைமுறை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் விசாரணை நடைமுறைகள் என்றவரை விரைவாக மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒரு மனு மேலே நீங்கள் ஏதோ ஒரு மனு கொடுத்துட்றீங்க, தாசில்தார்கிட்ட கொடுத்தீங்களா, ஆர்டிஓட்ட கொடுக்குறீங்களா, இல்லை கலெக்டர்கிட்ட கொடுக்குறீங்களா, யார்கிட்ட எந்த மனு கொடுத்தாலும் உங்கள் அதிகபட்சமாக உங்கள் மனு மேலே 90 நாளைக்குள்ளே விசாரணை நடத்தி உத்தரவு போட்டுடணும். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. இறுதி ஆணைகள், அதாவது ஃபைனலாக ஒரு ஆர்டர் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாட்கள். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைனலாக அவங்க ஆர்டர் போடுறதுக்கான டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது எப்படியா தள்ளி கிள்ளி போச்சு, வேறு காரணங்களாக தள்ளி போனால் கூட அதிகபட்சம் 180 நாட்கள், அதாவது 6 மாதம் இல்லை 180 நாட்கள், ரெண்டும் ஒன்று தான். எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு மனு கொடுத்தீங்கன்னா அது 6 மாதத்துக்குள்ளே நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு தகவல் தெரிஞ்சே ஆகணும். இது இப்போ இதில் சொல்கிறாங்க பாருங்கள், மேற்குறிப்பிட்ட 6 மாதங்கள் என்ற கால அளவானது ஒரு மனுவின் மீதான இறுதி ஆணைகள் பிறப்பிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிகபட்ச கால அளவாகும். பெரும்பாலான மனுக்களில் மீண்டும் விசாரணை மேற்கொள்ள தேவையற்ற சூழ்நிலையில் விரைந்து விசாரணை முடித்து இறுதி ஆணைகள் பிறப்பிக்கப்பட வேண்டும். மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான இறுதி உத்தரவுகள் மேல்முறையீடு சிறாய்வுக்கான கால அளவு மற்றும் மேல்முறையீட்டு அலுவலர் மன்றத்தின் விவரங்களை தவறாது குறிப்பிட வேண்டும். மேலும் இறுதி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட 1 மாத காலத்திற்குள் கிராம வருவாய் ஆணைகளும் தமிழ் மென்பொருளிலும் உரிய மாறுதல்கள் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமான உத்தரவு. இப்போ ஒரு உத்தரவு போட்டுறாங்க, ஆர்டிஓ கலெக்டரோ உத்தரவு போட்டாங்கன்னா இவங்க ரெக்கார்டில் வந்து தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ விஏஓ திருத்தவே மாட்டார். நான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 1 மாதத்துக்குள்ளே ரெவன்யூ ரெக்கார்டில் மொத்தமாக, அதில் மட்டும் இல்லை, உங்கள் கிராம விஏஓ ரெக்கார்டில் மட்டும் இல்லை, வெப்சைட்டில் இருக்குது இல்லை, இணையதளத்தில் மென்பொருளில் இருக்குல்ல, அதுலேயும் போய் திருத்தி ஆகணும், ஒரு வழியே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, சில குறிப்பிட்ட நிறுவனங்கள் தகுதி வாய்ந்த உரிமை நீதிமன்றத்துக்கு தக்க நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட மேல்முறையீடு சீராய்வு மனுவானது இரு தரப்பினருக்கிடையே நில உரிமையை நிர்ணயம் சம்பந்தம் தொடர்பான இந்த விசாரணை போது தெரிய வரும் நேர்வுகளிலும் ஒரு குறிப்பிட்ட மேல்முறை சீராய்வு மனு தொடர்பாக உரிமை நீதிமன்றத்தில் அதே கூறுகளுடன் வழக்குகள் தொடரப்பட்டு நிலுவுள்ளதாக தெரியும் நேர்வுகளிலும் விசாரணையுள்ள மனுக்களை உரிய நீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தி ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும். அத்தகைய நீதிமன்றங்களின் ஆணைகளின் அடிப்படை வருவாய்த்துறை ஆணையில் உரிய பதிவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொண்டு போய் தாலுக்கா ஆஃபீஸில் இல்லை ஆர்டிஓ கலெக்டர்கிட்ட கொடுத்துட்றாங்கன்னா அந்த எந்த கோரிக்கை சம்மந்தமான ஒரு விஷயம் வந்து சிவில் கோர்ட்டில் அந்த கேஸ் வந்து நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் வந்து வருவாய்த்துறை எந்த காலத்தில் தலையிடக்கூடாது, இல்லை எந்த உத்தரவும் போடக்கூடாது. கோர்ட்லேருந்து தீர்ப்பு வந்த பிறகு கோர்ட் தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி கோர்ட்டு சொன்ன மாதிரி அப்புறம் அந்த ரெவன்யூ ரெக்கார்டில் உரிய திருத்தங்களை பதிவுகளை அந்த வருவாய்த்துறை செய்யணும்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஆச்சுங்களா? ஆனால் எல்லா மனுக்களையும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் நடைபெறல எல்லாமே வந்து நெட்டில் பதிவு பண்ணுன்றாங்க. பிடிஎம்எஸ் ஒரு மென்பொருள் இருக்குது, அதில் வந்து அப்புறம் இதில் என்ன சொல்கிறாங்க, தற்போது பிடிஎம்எஸ் மென்பொருளில் பொதுமக்களில் நேரடியாக பெறப்படும் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்து அதன் அடிப்படையில் விசாரணை நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களிலிருந்து இணை வழியாக மேல்முறை சீராய்வுகள் பெற்று நேரடியாக மட்டும் இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேல்முறையீடு அப்பீல்லாம் போட்டிங்கன்னா அதை வாங்கிட்டு விசாரணை நீங்கள் நேரடியாக கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆன்லைனில் கூட கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதை வாங்கிட்டு அழைப்பாணைகள் அனுப்புதல், இறுதி ஆணைகள் பிறப்பித்தல், கிராம கணக்கில் மாறுதல் செய்தல் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் இணைய வழியாக நெட்டு வழியாகவே எல்லாத்தையும் பண்ணுன்றாங்க. நேராக அப்ளிகேஷன் கொடுக்காம இன்டர்நெட்டில் ஆன்லைன் மூலியமாக கூட மெயில் மூலியமாக போட்டால் கூட எடுத்துக்கிட்டு விசாரணை நடத்தணும்னு சொல்லி
இணை வழியாகவும் மேற்கொள்ளும் வகையில் மேம்படுத்த மென்பொருள் தற்போது வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இது சம்மந்தமான அறிவுகள் பின்னர் தனியாக வழங்கப்படும். அதாவது நேரில் கொடுக்குற மனு இல்லாமல் நீங்கள் இன்டர்நெட்டு மின்னஞ்சல் வழியாகவும் ஆன்லைன் வழியாகவும் இந்த மனுக்களை கொடுக்கலாம். அது சம்மந்தமான அறிவிப்புகள் அதுக்கான ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இது சம்மந்தமான ஆன்லைன் வழியாக மனுக்கள் வாங்குறது, மேல்முறையீட்டுகள் வாங்குறது விஷயமா சீக்கிரமாக தனியாக இதுக்கான விதிமுறைகள் வழிமுறைகள் இதுக்கு பின்னாடி நாங்கள் தனியாக வெளியிடுவோம். ஆன்லைனில் கொடுக்குற மனு சம்மந்தமாக இன்னும் விதிமுறைகள் வரல. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் கொடுத்தா கூட அப்பீல் கொடுத்தாலும் மனு கொடுத்தாலும் நாங்கள் வாங்கிக்குவோம். அதுக்கான வழிவகை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம், நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். நடவடிக்கை முடிஞ்சதும் நீங்கள் அப்புறம் நாங்கள் ஆன்லைன்லேயாகவும் உங்களுடைய மனுக்களை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எனவே பொதுமக்களால் சமர்ப்பிக்கும் மேல்முறையீடு சீராய்வு மனுக்கள் மீது தகுந்த வகையில் விசாரணை கொள்ளும் மேற்கொண்ட நடவடிக்கை வீடுபடி உறுதி செய்யும் சார்நிலைகளுக்கு உரியவர்கள் வழங்கி இது சுற்றத்தில் குறிப்பிட்ட வழிகாட்டு நடைமுறை பின்பற்றி உறுதி செய்யுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். கலெக்டருக்கு இருக்கிற எல்லா வருவாய்த்துறையினரும் இந்த சர்க்குலரில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை எல்லாரும் கண்டிப்பாக விஏஓலேருந்து எல்லா விற்கா சர்வேயர்லேருந்து எல்லாரும் கண்டிப்பாக தலையாரிலேருந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த உத்தரவு போட்டு எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் நிர்வாகத்துறை, நிலவரி திட்ட இயக்குனர், நிலநலவைத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த சர்க்குலரோட காப்பி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இதுலேருந்து அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கால அளவுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எவ்வளோ காலத்துக்குள்ளே இந்த பட்டா மாறுதல் உட்பிரிவிடக்கூடிய முடியாது, மேல்முறையீட்டு அலுவலர், அந்த விஷயங்கள்லாம் இதில் போட்டிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு மனு கொடுத்தாங்கன்னா அந்த மனு வாங்கிட்டால் அது எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்ற அந்த ஃபார்மேட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த சர்க்குலர் நான் சொல்கிறேன், இன்டர்நெட்டில் இது வரைக்கும் ஏற்றவே கிடையாது. இதை நான் உங்களுக்கு நலனுக்காக நான் ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்கேன். உங்களுக்கு இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம், நீங்கள் பட்டா மாறுதல் இல்லை மேல்முறையீடு போடுறீங்க, இல்லை அது மேலே சீராய்வு போடுறீங்க, இல்லை சர்வே நம்பரில் பிழை திருத்தம் பண்ணணும், இல்லை பரப்பளவில் பிழை திருத்தம் இருக்குது அப்படின்னா மனுக்கள் செய்யும்போது வெறும் மனு மட்டும் போடாதீங்க. நான் கொடுத்துருக்கிற இந்த சர்க்குலரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் செஞ்சு அந்த மனுவோட இதையும் வச்சு சேர்த்து கொடுங்க. தனியாக வெறும் மனு கொடுத்தீங்கன்னா சட்டம் கூட பண்ண மாட்டாங்க, வாங்கி குப்பையில் போட்டுருவான், ஃபாலோ பண்ண மாட்டான். அது எனக்கு கேட்டால் அரசாங்கத்துலேருந்து இன்னும் உத்தரவு வரலன்னு சொல்லி போய் சொல்லுவாங்க. அதனால் இந்த சர்க்குலர் அரசாங்கம் போட்டுடுச்சு, 7ஆம் மாதமே போட்டுடுச்சு 2023. இந்த சர்க்குலரோட கொடுத்துட்டீங்க. என்ன சொல்கிறேன், மனு நான் குடிஞ்ச பிறகு என்ன சொல்கிறேன், நான் நிறைய முறையாக சொல்லியிருக்கேன், நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன். மனுக்களை கொண்டு போய் நேராக கொடுக்குறத நிறுத்திடுவீங்க. முதல்ல நீங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை தாசில்தார் கொடுத்தாலும் சரி, சர்வேயர் கொடுத்தாலும் சரி, ஆர்டிஓ கொடுத்தாலும் சரி, கலெக்டர் கொடுத்தாலும் சரி, பதிவு அஞ்சலில் ரீச் போஸ்ட்டில் அக்னாலஜ்மெண்ட் கார்டோடு அனுப்புங்க. அவங்க குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நடவடிக்கை எடுக்கலை, உங்களுக்கு சம்மன் போட்டு விசாரணை நடத்தி உங்கள் பிரச்சனையை அவங்க தீர்க்கலை அப்படின்னா நீங்கள் இந்த சர்க்குலர் படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க மேலே நீங்கள் தாசில்தார் மேலேயும் கலெக்டர் மேலேயும் ஆர்டிஓ மேலேயும் நடவடிக்கை எடுத்து கோர்ட்டுக்கு வரத்துக்கு, ஹைகோர்ட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தீர்ப்பு. இப்போ இந்த சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் இனிமேல் நீங்கள் கொடுக்குற மனுக்கள் மேலே நடவடிக்கை எடுக்காமல் தாசில்தாரோ, வருவாய் கோட்ட ஆட்சியரோ, மாவட்ட ஆட்சியரோ ஏமாற்றவே முடியாது. ஒரு அப்பீல் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஃபைல் அங்கேருந்து கீழே எனக்கு மேலே வரலன்னு சொல்லி ஏமாத்துகிற வேலை இல்லை. ஃபைலை வரைக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குற வேலையே கிடையாது இனிமேல் உங்களுக்கு. இந்த சர்க்குலர் உங்களுக்கு பெரிய ரொம்ப உதவிகரமாக இருக்கும். நான் சொல்கிற இந்த வழிமுறையை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிற விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, யூடியூப் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.